சீட் 11A அப்படிங்கிறது உண்மையாவே சேஃபா இல்ல பொய்யா? அந்த சீட்ல உட்காரவங்க மட்டும் 27 வருட ஹிஸ்டரியா பார்க்கும்போது உயிர் பொழைச்சுக்கிட்டே இருக்காங்களாமே, அங்க ஏதாவது மேஜிக் நடக்குதா அப்படின்னு பல ரூமர்ஸ இப்ப நம்ம பார்க்கிறோம். இது ரூமர் தானா? இல்ல உண்மைதானா? இல்ல அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீடைல்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு கல்கரி நியூஸ். அண்ட் கடந்த 27 இயர்ஸா இப்போ வரைக்கும் அண்ட் ஸ்டில் இந்த நேரத்துக்கு நம்ம அகமதாபாத் இஷ்யூ பத்தி எல்லாருக்கும் ஷியோரா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபிளைட் ஒரு கிளம்பி 600 ஃபீட் கூட மேல போயிருக்காது. அந்த நேரத்திலேயே வந்து கரெக்டா அவங்களுடைய தப்போ இல்ல என்ன நடந்துச்சோ தெரியாது, அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய சுவர் மேல ஏற்றப்பட்டு அப்பவே அங்கவே நிறைய உயிர்கள் சேதம் அடைஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து உயிருக்கு போராடுற நிலைமை வந்துச்சு. யாரு? அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தது. அப்கோர்ஸ் அங்க நடந்த அந்த விஷயம் போலவே இதுல வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காரு. 11A சீட்ல உட்காந்துட்டு இருந்த அந்த நபர். சரி, ஓகே, இதுல என்ன இப்ப மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகேவா, அதே மாதிரி ஒரு இஷ்யூ தாய்லாந்துல இந்த மாதிரி ஃபிளைட் கிராஷ் ஒன்று நடக்குது. அதுல 146 பேர் டிராவல் பண்றாங்க. அதுல தப்பிச்சவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45 பேர் தப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும், விச் மீன்ஸ் இந்த 45 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் 11A சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் பேர் தான் ஜேம்ஸ். ஓகேவா, இவர் வந்துட்டு ஒரு பெரிய பாப் ஸ்டார், ஒரு பெரிய ஆக்டர். அண்ட் இவருடைய ஒரு ட்வீட், அவருடைய ஒரு எக்ஸ்தல பதிவு, இல்ல அவர் சோசியல் மீடியால பகிர்ந்த ஒரு விஷயம், 27 வருஷத்துக்கு முன்னாடி சேம் நான் அந்த சீட்ல உட்காந்துதான் உயிர் பொழைச்சேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சேம் அதே சீட்ல இருந்த ஒரு நபர் வந்து இப்போ உயிர் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அது இப்போ எப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, எல்லாரும் பாக்குறது பரவாயில்லையா, அந்த சீட்ல உட்காந்து பொழைச்சிருவாங்க போல இருக்கே, எந்த இன்சிடென்ட் நடந்துச்சுனாலும் அங்க உட்கார்ந்தா போதும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக அளவுல அது வந்து ஒரு பெரிய என்னவோ சொல்றாங்க. அதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பிளேஸ், இது வந்து கடவுள் படைச்ச ஒரு சீட்டு, இது வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு ப்ரமோஷன்ஸ் ஓவரா இருக்கு. இதை பார்த்து பல பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ இதுக்கப்புறம் 11A சீட் அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற டிக்கெட்டை இதுக்கப்புறமா பல மடங்குக்கு எக்ஸ்ட்ரா தான் போட்டு வாங்குவாங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிளைட் காஸ்ட்னுடைய நார்மல் டிக்கெட் காஸ்ட், நார்மல் சீட்னுடைய காஸ்ட்டை விட இது இன்னும் பல மடங்கு அதிகமா அந்த சீட்டுக்கு மட்டும் குறிப்பிட்டு வாங்க போறாங்கப்பா ஏர் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஓரளவுக்கு வந்து எதனால சீட் 11Aன்றது ரொம்ப ஃபேமா எல்லாரும் வந்து அப்படி இப்படி ஓவரா பேசிட்டு இருந்தாங்களே, அதோட ரியல் ஃபேக்ட், இந்த ஜேம்ஸ் வந்து ஒரு 27 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவர், அவர் ஒரு பெரிய ஸ்டார் இல்லையா, ஸோ அவரு போட்ட ஒரு பதிவுனால இப்போ திரும்பவும் ரீபேக் ஆகி ட்ரெண்ட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஓகே, ஸோ நிகழ்கால நிகழ்வுகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.